அடுத்து நம்ம பார்க்க போற ராசி வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனியின் தாக்கத்தை ரொம்ப உணர்ந்துகிட்டு இருக்காங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. அதாவது இப்போதைக்கு பூர நட்சத்திரக்காரங்க ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க. யாரையும் சிம்ம ராசிக்காரங்க நம்பக்கூடாது. பார்ட்னரையும் நம்பக்கூடாது, யாரையும் புதுசாக உள்ளவங்களும் நம்பக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அதாவது குறுக்கு வழியில போகக்கூடாது. போனா வம்பு வழக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு. எது எப்படி இருந்தாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு சூரியன் ராசி அதிபதியாகி இந்த மாசம் ஃபுல்லா ஆட்சி பண்ணி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராம சூரியன் பாதுகாத்துக்குவாரு இந்த சிம்மராசிக்காரங்களை. இந்த ராசிக்காரங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு 29ஆம் தேதி சுக்கிரன் 3ல ஆட்சி பண்ணி இருக்கிறதும், சூரியன் ராசிலேயே ஆட்சி பண்ணி இருக்கிறதும் மனோதைரியமா மனோதிடமா இருந்து எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க சிம்மராசிக்காரங்க. அப்படிங்கிறதுல எந்த மாதமும் கிடையாது. குறிப்பா இந்த 1 வருஷமாவும் 1.5 வருஷமா மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போதைக்கு அடுத்தப்ப பூர நட்சத்திரக்காரங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த கஷ்டம் எல்லாமே விரைவில் அடுத்த இந்த வருஷத்தோட முடிஞ்சிரும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா சிம்மராசிக்காரங்க நிறைய முதல்லயே நல்ல தைரியசாலி தான் அவங்க. அதனால அவங்க இந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப ஈஸியா பார்த்துக்குருவாங்க. அடுத்தப்ப கணவன் மனைவி 7 ராகு இருக்கிறதுனால 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ல இருக்கிறதுனாலயே குரு பார்த்தாலும் கணவன் மனைவி உறவு சரியாக இருக்காது. கணவன் மனைவி உறவு ஏன் சரியில்லாம வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூபா தான். பைசா கையில புழங்கலை, தொட்ட இடம்லாம் லாஸ் ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா இப்போ வேலை பார்த்தா சம்பளம் தர மாட்டேங்காங்க. இல்லைன்னா சம்பளம் வாங்கினா அது அப்பவுமே ஏதாட்டும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போயிடுது, இல்லை முக்கியமான செலவுக்கு போயிடுது. அப்படி இப்படிமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் 7ஆம் தேதிக்கு பிறகு புதன் கண்ணில உச்சமாக போறாரு. 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 2ல உச்சம் பண்ணி இருக்கிறதுனால குடும்பத்துல மன அமைதி கிடைக்கும். பொருளாதாரமும் கணிசமாக வரும். எப்படி இருந்தாலும் அஷ்டமச்சனியை மறக்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஜாதகருக்கு சிம்மராசிக்காரங்கள் இந்த மாசம் தைரியமாக இருக்கலாம். அதுல எந்த மாற்றம் கிடையாது. பெரிய பிரச்சனை சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லா வராது. அது கேரண்டி கொடுக்கலாம். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு 12 குரு உச்சமாகி தன்னுடைய 7ஆம் பார்வையை 6ஆம் வீட்டையும் தன்னுடைய 9ஆம் பார்வையா 8ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால இந்த கும்பராசிக்காரங்க வெளிநாடு போறோம்னு ஆசைப்படுறவங்களோ அதுக்கு முயற்சி பண்றவங்களோ அருமையா வெளிநாட்டுக்கு போகலாம். போனா இந்த சிம்மராசி அஷ்டமச்சனிக்கு அது ஒரு பரிகாரமாக இருக்கும். சிம்மராசிக்காரங்களை வீட்டுல வச்சிருக்கிற அப்பா அம்மார்கள், அதாவது என் பொண்ணுக்கு சிம்மராசி வயசு 28 29 இன்னும் கல்யாணம் கட்டி கொடுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாசம் இன்னும் இது ஒரு 7ஆவது மாசம் 8ஆவது மாசம் ஆயிட்டு இந்த ஒரு 4 மாசம் மட்டும் பொறுங்க. அடுத்த வருஷம் உங்கள் பெண் குழந்தைகளுக்கு அழகான வாழ்க்கை அமைஞ்சி அந்த குழந்தைகள் சந்தோஷமா வாழ்றத இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய அப்பா அம்மா கண்ணால பார்ப்பாங்க. ஆனா இந்த சிம்ம ராசிக்காரங்க இருக்கிற வீடும் கொஞ்சம் பண தட்டுப்பாடுல தான் இருக்கு. அவங்களும் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்காங்க. இந்த வழியில போறதா அந்த வழியில போறதா, இதை சூஸ் பண்றதா அதை சூஸ் பண்றதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்காங்க. நிறைய வாலிப பருவத்தினர் காதல் சம்பந்தமான விஷயத்துல கைவிடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்ப வர்ற காதல் கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். கல்யாணம் வரைக்கும் கொண்டு செல்லாது. அதனால இளைய பருவத்தினருக்கு குறிப்பாக ஒரு 40 வயசுக்கு உள்ளவங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளேயே பிளஸ் குரு 12 உச்சம் பண்ணி இருந்து 6 8 பாக்குறதும், 2ல புதன் உச்சமாகி இருக்கிறதும், 3ல சுக்கிரன் ஆட்சி பண்ணி இருக்கிறதும் இந்த சிம்மராசிக்காரங்கள் 3ஆம் வீடு மனக்குழப்பம் மன தைரியத்தை குறிக்கிறதுனால இந்த சிம்மராசிக்காரங்க தைரியமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுல தடமா இருந்து வர்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறது எந்த டவுட்டும் கிடையாது. இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு 28ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமங்கிறதுனால மனக்குழப்பங்கள், மன தெளிவில்லாத மனக்குழப்பங்கள், மன தெளிவில்லாம இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். சைக்கிள்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, வாகனத்துல போனாலும் சரி 28ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கண்ணும் கருத்துமாக செயல்படணும். இதுதான் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உள்ள இந்த வாரம் மைனஸ் பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கிறதுனால சிம்மராசிக்காரங்களுக்கு அவங்க பட்ட கஷ்டம் பேர் எல்லாமே விலக ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சமா பிரச்சனை குறையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.